இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.16 இருக்கக்கூடிய 5th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ட்ரா த கிராஃப் y is equal to x square plus 3x minus 4 and hence use it to solve x square plus 3x minus 4. ஸோ சேம் இக்குவேஷனே சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி கிராஃப் வருதுன்னு பார்ப்போம். சேம் இக்குவேஷனே எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ y is equal to x square plus 3x minus 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக சம் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது -4 -3 -2 -1 0 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அடுத்தது ப்ளஸ் 3x கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து -4 கண்டுபிடிக்கணும், y கிடைக்கும். ஸோ -4 the whole square அப்படிங்கும்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு 16, 3 square 9, 2 square 4, 1 square 1 0, 1 square 1, 2 square 4, 3 square 9, 4 square 16. 3 into x அப்படிங்கும்போது 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 into -4 -12, 3 3s are -9, 3 into 2 -6, 3 into 1 -3, 3 into 0 0, 3 into 1 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12. ஸோ எல்லாத்துக்கும் -4 போட்டுக்கிறோம். இப்போ இந்த 3 ரோவை நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து -4க்கு நம்மளுக்கு வந்து 0 வந்துடுது. அடுத்தது -4, அடுத்தது -6 வருது. அதுக்கு அடுத்தது -6 தான். நெக்ஸ்ட் -4, அடுத்தது 0 ஆகிடுது. அடுத்து 6, அடுத்து 14 24. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். -4, 0, -3, -4, -2, -6, -1, -6, 0, -4, 1, 0, 2, 6, 3, 1, 4, 4, 2, 4. இப்போ இந்த பாயிண்ட்ஸுக்கு தான் நம்ம கிராஃப் வரையணும் ஃபஸ்ட்டு. ஸோ கிராஃப் வரையும் போது எக்ஸாக்சிஸ் எப்போதுமே ஸ்கேல் வந்து 1 cm 1 யூனிட் தான். ஒய் ஆக்சிஸ் பாருங்கள், மைனஸ்லேயும் 6 வரை இருக்குது, ப்ளஸில் 24 வரை இருக்குது. ஸோ 2 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம். 1 cm = 2 யூனிட்ஸ்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் கிராஃப் வரைய போகிறோம். ஸோ எக்ஸாக்சிஸ் 0லேருந்து 1 2 3 4 இந்த சைடு, அந்த சைடு -1 -2 -3ன்னு 1 யூனிட்டில் போகுது. ஒய் ஆக்சிஸை பொறுத்தவரை கீழே -2 -4 -6 -8 -10, மேலே 2 4 6 8 10 அப்படின்னு சொல்லி 30 வரை போட்டிருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு பாயிண்ட்ஸாக நம்ம வந்து மார்க் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா -4, 0. ஓகே, அடுத்து -3, -4, -2, -6, 1, -6, 0, -4, 1, 0, 2, 6, 3, 14 and 4, 24. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? ஒரு பேராபோலா கிடச்சிருக்கு. ஓகே, இதை வரைஞ்சாச்சு. இந்த கிராஃப் இப்போ ரெடி. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் டேபிள் ஃபார்ம் பண்ணி பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி ஒரு கிராஃப் கொண்டு வந்துட்டோம். அடுத்து இதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். x² + 3x - 4 = y. ஆனால் அடுத்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன் x² + 3x - 4 = 0. ஸோ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணும்போது இங்கே எல்லாமே 0 ஆகி y = 0 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ y = 0 அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் எந்த வேல்யூ போட்டாலும் y என்னவாக தான் இருக்கும்னு அர்த்தம், 0வாக தான் இருக்கும். ஸோ -2 -1 0 1 2 எப்போது மாதிரி எழுதிக்கிட்டால் y வந்து எப்போதும் 0 தான். ஸோ பாயிண்ட்ஸ் எப்படி வருது? -2, 0, -1, 0, 0, 0, 1, 0, 2, 0. இப்போ இந்த பாயிண்ட்ஸையும் நம்ம இதே கிராஃபில் மார்க் பண்ணலாம். -2, 0, -1, 0, 0, 0, 1, 0, 2, 0. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கிது. இப்போ இதில் இருந்து நம்ம என்ன எழுதலாம், ரிசல்ட் என்ன எழுதுகிறோன்னு பாருங்கள். த லைன், ஓகே, அந்த பேராபோலா வந்து அந்த ஸ்ட்ரைட் லைன் போகுது இல்லையா, நம்ம வரைஞ்சிருக்க பேராபோலா வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனை எந்த பாயிண்டில் கட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா -4, 0லையும் கட் பண்ணுது, 1, 0லையும் கட் பண்ணுது. ஸோ 2 பாயிண்ட்ஸ் ஆன்சராக வரும். The line intersect the x-axis. ஓகே, அந்த பேராபோலாவில் வந்து எங்கே கட் பண்ணுதுன்னா -4, 0 and 1, 0 இந்த மாதிரி எடுத்து எழுத தெரியணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.